ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன சொல்லணும்னு தெரியுமா நினச்சேன்? நம்ம பசங்க நம்மக்கிட்ட சாப்பாடு ஏதாவது கொடுக்கும்போது பசிக்கலைன்னு சொன்னாலோ, இல்லை வேணான்னு சொன்னாலோ, ஸ்கூலில் லஞ்ச் ஏதாவது பாக்கி வச்சுட்டு வந்தாலோ, தயவு செய்து திட்டாதீங்க. ஏன்னா அது நமக்கு பிடிக்கலை, உடம்புக்கு அது ஏற்றுக்கலை, ஏதோ சம்திங் செல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நீ சாப்பிடல? அப்போ மதியானம் வரைக்கும் நீ பட்னியாக கடந்தியா? என்னன்னு உங்களோட தாய்மை உணர்வை இதில் காட்டாதீங்க. அவங்க உடம்ப சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என் பசங்கள்கிட்ட பசிச்சு தான் சாப்பாடு கொடுப்பேன். பசித்து புசி. என்ன மேம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளாண்டுட்டே இருக்கான், சாப்பிடவே இல்லையா? விட்டுடுங்களேன், தண்ணி மட்டும் குடிக்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேவா? இது ஒரு நல்ல ஃபாஸ்டிங் மெத்தடு. இது நல்ல ஒரு அணுகுமுறை. இது நல்ல ஒரு உடல் நலம். இது நல்ல ஒரு ஆரோக்கியம். ஏன்னா ரொம்ப பசிச்சிச்சா யாராலையுமே அப்படி சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி வேணான்னு தோணுச்சுன்னா நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அது உடம்புக்கே வேணான்னு அர்த்தம். எப்போதுமே உடம்பு சொல்கிறத கேட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு மேற்கொண்டு ரொம்ப திணிச்சு தான் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட ஒபிசிட்டியால் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்லையோ இல்லை கொஞ்சம் லாங்காகவும் நான் போடுறேன். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். பை பாய்.